தமிழ் இன்ஃபோ குருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்ஃபோ குருஜி. நான் உங்கள் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்க போறோம்னா, ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதை உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். நான் ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை ஓட்டர் ஐடியில் சேஞ்ச் பண்ணேன். அது சேஞ்ச் பண்ண 19 நாள், கிட்டத்தட்ட ஒரு 19 to 18 நாளைக்குள்ளே எங்களுக்கு மாறி வந்துருச்சு. இப்போ நான் அதை எப்படி லைவாக காமிக்கிறேன், எப்படி மாற்றணும்னு சொல்லி. அது நம்மளோட வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா nvsp.in. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஃபார்ம் 18 நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டூ அட்ரஸில் நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன அசம்பிளியோ அந்த அசம்பிளியை தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பேரை கொடுங்க. இங்கிலீஷில் கொடுங்க. அதுக்கடுத்து தமிழில் கொடுங்க. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே தமிழ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு உங்களோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், அப்புறம் ஓட்டர் ஐடியோட நம்பர். இது உங்களுக்கு மறந்து போச்சுன்னா, இதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதோட டிக் பாக்ஸை மட்டும் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கணும். இப்போ ஃபோட்டோகிராஃப் சேஞ்ச் பண்ணால் ஃபோட்டோவை மாற்றணும், அதுக்குரிய ப்ரூஃப் வைக்கணும். இல்லை நேம் மாற்றணும்னா நேமை சேஞ்ச் பண்ணணும், அதுக்குரிய ப்ரூஃப் வைக்கணும். நம்ம இப்போ ஃபோட்டோகிராஃப் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம எல்லாமே செட் பண்ணனால இதெல்லாம் ஹைட் ஆயிரும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த மொபைலுக்கு தான் நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ கரெக்டான நம்பராக கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று தருவாங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் மொபைலுக்கு. இப்போ போய் நம்ம டாக் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, இப்போ எந்த நிலமையில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு மேக்ஸிமம் குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா, இங்கே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நிலமையில் இருக்குது, என்ன பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் காமிப்பாங்க. அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். இப்போ ட்ராக் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் வந்துருச்சு. நம்ம பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபீல்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அக்செப்டா இல்லை ரிஜெக்டான்னு அதுக்கடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இங்கே அப்ளிகேஷன் ட்ராக் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள், அப்ளிகேஷன் நம்பரை. இப்போ ட்ராக் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் தேதி கொடுத்தோம். பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் 3ஆம் தேதி பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்க 3ஆம் தேதி. ஆனால் நான் இன்றைக்கி பார்க்குறது 19ஆம் தேதி. ஸோ நான் பார்க்குறது லேட்டு. ஆனால் அவங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. அக்செப்ட் ஆகி நம்ம வீட்டுக்கே கார்டு வந்துடும். அது முன்ன பின்ன கூட ஆகலாம். அதை நம்மளோட இதை பொறுத்து இருக்குது. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே இதெல்லாம் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.